வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் ஈவினிங்க்கு மேலே கொஞ்சமாவது வந்து ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம சூப்பரான 4 செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். டெய்லி நம்மளோட லைஃப்ல ஒரு சமநிலையும் மன அமைதியும் தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் செய்யறது தான். அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இடுப்பு பகுதிகளுக்கும் கால் பகுதிகளுக்கும் சில சுலபமான பயிற்சிகளை வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா நம்ம சம்மணம் போட்டு தான் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். இப்போலாம் வந்து நம்ம நாற்காலிலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அது சரியான டைஜஷனும் வராது, நம்ம கால்களுக்கு ரத்த ஓட்டமும் அதிகமாக போகாது. அதனால கீழே சம்மணம் போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு பார்த்தோம்னா உட்காந்துட்டோன்னா இந்த மாதிரி சம்மணம் போட்டுட்டு எழுந்துக்க முடியுதுன்னா எழுந்துக்க அப்படியே வந்து முடியலை அப்படிங்கிறதால கைகள் இப்படி வச்சுட்டியோ இல்லை வேறு மாதிரி இப்படி வச்சு எழுந்துக்கிற மாதிரி எழுந்துக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிற பார்த்தோன்னா கால்களுக்கும் நம்மளோட அந்த இடுப்பு பகுதியில் இருக்க அந்த தசைகளுக்குமே வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம சம்மணம் போட்டுட்டு அப்படியே கை எங்கேயுமே வைக்காமல் உட்காந்து அப்படியே எழுந்தோன்னா வந்து நல்ல ஹெல்த்தி பர்சனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த கால்களுக்கு வந்து நல்ல பயிற்சிகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கால்களுக்கும் இடுப்பு பகுதிகளுக்கும் பார்க்கலாம். இப்போ அதுக்கு அப்படியே படுத்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். நல்லா இப்படி நேராக படுத்துட்டு ரெண்டு கால்களுமே நல்லா ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுட்டு இந்த கால் பகுதி டோஸ் மட்டும் நல்லா வந்து இப்படி ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்படி பேக் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகணும்னா நம்ம கால் பகுதியில் இருக்கிற வந்து அந்த நரம்புகள் சரி வந்து நல்லாவே வந்து தளர்வடை ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே வந்து அதிகமாக போகும். அது வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டோஸை வந்து இப்படி முன்னாடி வந்து பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த காலில் எல்லாமே வந்து தசைகள் நரம்புகள் எல்லாமே வந்து நல்லா வந்து நிகழ்வு வந்து ஏற்படும். அதே மாதிரி இப்போது இந்த டோஸ் வந்து முன்னாடி கொண்டு வர போகிறோம். நமக்கு அதை பண்ணும் போதே தெரியும் நல்லா வந்து அந்த ஸ்ட்ரெச் ஆகுறது. இப்போ அதே மாதிரி இந்த டோஸ் வந்து நல்லா இப்படி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுட்டு பண்ணணும். அதே மாதிரி இப்படி இதிலே வந்து அப்படியே சில வினாடிகள் கூட இருக்கலாம். அப்படியே நல்லா இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே மாதிரி கால்கள் பாதத்தை வந்து நம்மளை நோக்கி இப்படி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த கால் பகுதி ரெண்டுமே வந்து கரெக்டாக நேராக வச்சுட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அலைன்மெண்ட் வந்து நமக்கு நல்லாவே கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அடுத்த பயிற்சி வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னா கால்களை மடக்கி இடுப்பு பகுதியை வந்து இப்படி மேல் நோக்கி வந்து நம்ம தூக்க போகிறோம். மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து கீழே போகிறோம். கைகள் ரெண்டுமே வந்து இப்படி வச்சிடலாம். இடுப்பு பகுதி நல்லா இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி வந்து கீழே வைக்க போகிறோம். கால் பாதம் வந்து நல்லா கீழே வந்து அழுந்தி இருக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ அடுத்த பயிற்சி இதே மாதிரி காலை மடக்கிட்டு இந்த கால் மேலே இப்படி காலை போட்டு இந்த காலை வந்து நல்லா வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த இடுப்பு பகுதி இந்த பெல்விக் ரீஜனாக இருந்தாலும் சரி இந்த பின்னாடி இருக்க வந்து மசில்ஸாக இருந்தாலுமே சரி நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ இதில் வந்து எப்படி என்ன பண்ணுறோன்னா இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கால்கள் கீழே வச்சுட்டு ரெண்டு காலுமே கீழே வச்சுட்டு இடுப்பு பகுதியை தூக்கணும். இப்போ வந்து இந்த கால் மேலே காலை போட்டுட்டு இடுப்பு பகுதியை வந்து நல்லா அப்படி மேலே தூக்குறோம். 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே இடது காலில் வந்து பண்ண போகிறோம். 1 2 3
4 5 6 தளர்த்திக்கலாம். இதெல்லாம் வந்து சுலபமான வந்து பயிற்சிகளாக தான் இருக்கும். இது வந்து யார் வேணாலுமே செய்யலாம், பெரியவங்களாக இருந்தாலுமே வந்து தாராளமாக செய்யலாம். ஆனால் வந்து ரொம்ப மூட்டு வலி ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வந்து செஞ்சுக்கலாம், இல்லைன்னா வந்து தவிர்த்துடலாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து செய்யலாம். இடுப்பு பகுதிகளுக்கும் கால் பகுதிகளுக்குமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆசனங்கள்லாம் வந்து இந்த பயிற்சிகளை வந்து பார்த்துட்டு இருந்தோம். முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்க. எங்கே போனாலும் இங்கிலீஷ் இருந்தால் உங்களால் பிழைச்சிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம், காலங்கள்ன்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிற போது நமக்கு நிறைய விஷயங்கள் அதில் நம்ம கிராஸ் த்ரூ பண்ணி வந்துட்டோம். டென்சஸில் நமக்கு எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது இல்லையா. ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம சோ கால்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெர்ஃபெக்ஷனாக எப்படி பேசலாம், அந்த பேசக்கூடிய பெர்ஃபெக்ஷன்ஸ்லுமே எப்படி என்ன பண்ணலாம், அஃபர்மேட்டிவ்ஸோட எப்படி பேசலாம், பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறது, நெகட்டிவாக சொல்கிறது, இன்ட்ரோகேட்டிவாக சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற சில டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் ஆன் கண்டினியூ, அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வேலை, அது என்ன ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க, செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு வரக்கூடியது தான் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து ப்ரெசென்ட்டில் சொல்லும் போது நிகழ்காலத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன்னா வந்து ப்ரெசென்ட், அதாவது கண்டினியூஸ்லேயே ப்ரெசென்ட்டும் இருக்குது, பாஸ்ட்டும் இருக்குது, ஃப்யூச்சரும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிரகாரம் நம்ம ப்ரெசென்ட்டில் வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரெசென்ட்லன்னு வரும்போது இப்போ நிகழ்காலத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நமக்கு என்ன வரும், ப்ரெசென்ட் கண்டினியூஸில். இதில் வந்து ரூல் வந்து அதே தான் மேம் கேட்டிங்கன்னா ரூல் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் ஃப்யூச்சர் பேஸ்டு பார்த்தோம். ஃப்யூச்சர் பேஸ்டு பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ரூல் வரும். ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசென்ட் பேஸ்டு, ப்ரெசென்ட்டுங்கும் போது நிகழ்காலம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரூல் ஃபார்ம்ஸ் வரும். ஆனால் அந்த ரூல் ஃபார்ம்ஸுமே ரொம்ப உங்களுக்கு விச் இஸ் வெரி ஈஸியராக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, என்ன ஆக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இன்றைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸே ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ verb forms V1, V2, V3, V1 + ing. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம 3 ஃபார்ம்ஸ் கூட கண்டினியூஸ் ஃபார்மும் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ நான் இன்றைக்கி எடுக்க போகிற verb வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளானது, விச் இஸ் ஆன் ஒர்க். ஸோ ஒர்க்குங்கிறது பணி அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இதே V2 and V3ல ஒர்க்ட். ஸோ இந்த ஒர்க்ட் அப்படின்னு வரும்போது பணி ஆற்றினேன், இல்லை வேலை செய்தேன், பணி ஆற்றினார் அப்படிங்கிறது வரலாம். இதே வந்து V1 + ingல ஒர்க்கிங். ஒர்க் வந்து V1, அது கூட ing சேர்க்குறோம், அப்போ பணி ஆற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான், சரிங்களா. ஒர்க் வந்து V1 + ing. அப்போ ஒரு வேர்ப் ஃபார்ம் வந்து ரெடி. ஒர்க், ஒர்க்டு, ஒர்க்டு, ஒர்க்கிங் அப்படிங்கிறது வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். IV, you, he, she, they, it. ஸோ இவங்க எல்லாமே சப்ஜெக்டில் இருக்காங்க. தென் ரூல். யாருடைய ரூலு, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூலு. சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசென்ட் அப்படிங்கிறதுனால நிகழ்காலம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இஸ், ஆம், ஆர், ஃபாலோட் பை verb form என்ன எழுத போகிறோம், V1 + ing + ஆப்ஜெக்ட்.
ஸோ ரூல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் எழுத போகிறோம். ஸோ சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரீகால் மாதிரி யார் கூட யார் மேட்ச் ஆகும். ஐ ஆம், யூ ஆர், வி ஆர், தே ஆர். ஸோ இவங்கெல்லாம் ஆர், இவங்க ஆம், அண்ட் ஹீ இஸ், ஷீ இஸ், ஹீ இஸ், இட் இஸ். ஒரு ஆர்டருக்காக நான் இங்கேருந்து எடுத்து இங்கே எழுதியிருக்கு. ஸோ ஐக்கு மட்டும் ஆம். ஸோ யூ, வி, தேக்கு ஆர், ஷீ, ஹீ, இஸ், இட்டுக்கு வந்து இஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், ஹிஸ் ஒர்க்கிங், ஹீ இஸ் ஒர்க்கிங், வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ எங்கே வேலை பார்க்குறான், ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் த, ஹீ இஸ் ஒர்க்கிங் த ப்ராஜெக்ட். சி ஹீ இஸ் ஒர்க்கிங் த ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது அவன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ அப்போது அவன் திட்டத்தை பணியாற்றி வருகிறான். ஸோ அப்போ ஹீ இஸ் ஒர்க்கிங் த ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதான். ஸோ எப்படி, அதாவது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன், ஹீ இஸ் ஒர்க்கிங் த ப்ராஜெக்ட், அவன் ப்ராஜெக்ட் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டிவாக நம்ம சொல்கிறது வந்து அவன் வந்து அந்த திட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு மொழியில் சொல்கிறோம். நார்மலாக நம்ம பேச்சு மொழி வேறு, அதை நம்ம ஃபார்மேட்டிவாக நம்ம டாக்குமெண்டேட்டிவாக சொல்லும் போது கரெக்டாக சொல்லணும் இல்லையா. அதனால் ஸோ இதை வந்து நீங்கள் ஹீ யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஷீ யூஸ் பண்ணி எழுதலாம். இப்போ நீங்கள் இட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு எடுக்கணும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வரணும். இப்போ ஹீனா ஷீ இஸ், ஷீனா இப்போ ஷீஸ்மே எழுதலாம் இந்த இடத்துல. இல்லை அப்படின்னும் போது நேம் சொல்லி எழுதலாம். ஸோ நேம் சொல்லி வரும்போது ஜான் இஸ் ரைட்டிங், இல்லை ஜான் இஸ் ஒர்க்கிங். ஹூ இஸ் ஒர்க்கிங் த ப்ராஜெக்ட், ஜான் இஸ் ஒர்க்கிங் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் யார், இந்த ப்ராஜெக்ட் வேலையை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஸோ அவன் அந்த ப்ராஜெக்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்றைக்கான டென்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்கான ரூல், இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸோட நம்ம நல்லாவே கிராஸ் செக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். டெய்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போவுமே ஒருத்தருடைய லைஃப் எப்படியெல்லாம் மாறணுமோ அப்படியெல்லாம் மாறும். ஒரு சில டைம் லைஃப் உங்களை காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்றிடும். அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் 2016 நடந்துச்சு. 2016 ஒரு 3 பேர் சேர்ந்து போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதின்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த 3 பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அலை அதிகமாக வந்ததுனால தண்ணி வந்து போட்டுக்குள்ளே போய் அப்படியே போட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது. இதனால் அந்த 3 பேர் அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே எதுவுமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு உணவில்லை, அங்கே யாருமே வாழலை. அது ஒரு தனிப்பட்ட ஐலாண்டு. அப்படி அந்த ஐலாண்டில் 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய குச்சி எடுத்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பெருசாக மண்ணில் எழுதியிருக்காங்க. அது சேட்டலைட் வியூவில் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு தெரிஞ்சு அவர் உடனே அமெரிக்காவில் கூடிய நேவிக்கு சொல்லி அவங்க போய் அவங்க 3 பேரையும் காப்பாற்றிருக்காங்க. ஆனால் ஒரு 3-4 நாள் அவங்க சாப்பாடே இல்லாமல் இருந்திருக்காங்க. சரி, எதுக்கும் ஹெல்ப்னு எழுதி வைப்போம், ஏதாவது ஹெலிகாப்டரோ இல்லை பிளைனோ போச்சுன்னா நம்மளை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு எழுதி வச்சா அது எங்கேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நம்மளோட கால் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் தான். நமக்கே டிஃபால்ட்டாக என்னென்னா ரொம்ப ப்ராடான ஷூஸ் போட்டால் நம்ம கால் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப நேரோவாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய காலோடைய விரல்களை அப்படியே ஷார்ப்பாக பார்த்துக்கிறோம். இப்படி ரொம்ப கூமாச்சியாக இருக்கிறது ஒரு சில டைம் நமக்கு சிக்கல் தான். ஏன்னா இப்போலாம் நம்ம நடக்கும்போது நிறையா ஸ்லிப் ஆகும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த டைமில் ஆதி காலத்து மனுஷங்களாம் நடக்கும்போது எங்கேயுமே ஸ்லிப் ஆகாது. ஏன்னா நம்ம பாடி
பாடியோடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடப்பாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க. அவங்களால எவ்வளோ உயரத்துலேருந்து குதிச்சாலும் அதை எப்படி தப்பிக்கணும்னாது அவங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு ரொம்ப ஹைட்டு கிடையாது, ஓரளவுக்கு உயரத்துலேருந்து குதிச்சா ஒரு முதல் மாடிலேருந்து குதிச்சாங்கன்னா எப்படி தப்பிக்கணும் அந்த அளவுக்காவது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்மளால் அதெல்லாம் முடியாது, உடனே ஃப்ராக்சர் தான். இப்படி இருக்கும்போது அந்த கால் விரல்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய காலில் ரொம்ப grip இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவுமே மலைவாழ் மக்களெல்லாம் போய் பார்த்தோம்னா அவங்களுடைய கால் விரல்கள் எல்லாமே அப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும். ஒவ்வொரு விரலுக்கும் இடையில நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுடைய விரல் பார்த்தோம்னா நம்மளுடைய சுண்டு விரலே உள்ளே போக கஷ்டப்படுன்ற மாதிரி தான் நம்மளுடைய விரல்கள்லாம் இருக்குது. இந்த அமைப்பு அது நம்ம பிறப்புலேருந்தே வந்த அமைப்பு கிடையாது. அது அப்படியே நாளடைவில் ஜென்ரேஷன்ஸ் வர வர மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் தாய்வானுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே போனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ரோட்டில் நிறைய ரெட் கலர் கவர்ஸ் இருக்கும், அந்த கவருக்குள்ளே நிறைய பணமும் இருக்கும். தயவு செஞ்சு அந்த பணத்தை மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அங்கே கல்யாணம் ஆகாமல் இறந்து போன ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க இறந்த உடனே அவங்களுடைய நினைவாக நிறைய பணத்தை ஒரு ரெட் கலர் கவரில் போட்டு ரோட்டில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த ரெட் கலர் கவரை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஆவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கா. இப்போ ஒரு வேளை நீங்கள் தாய்வானுக்கு போகிறீங்க, அங்கே இதே மாதிரி ஒரு ரெட் கலர் கவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்திங்கன்னா அந்த பொண்ணு உங்களை தேடி வரும், ஆவியாக உங்கள் பின்னாடியே சுற்றும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. எதுக்கு வம்பு, உஷாராகவே இருங்க. பல்லு வலி எல்லாருக்குமே காமனாக வர்றது தான். சரி, இப்போ இந்த பல்லு வலி ஒருத்தருக்கு வரும்போது வலி கம்மியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பல்லு வலிக்கே வருவோம். இந்த பல்லு வலி நம்மளுடைய பல்லில் மட்டுமே வலிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ ரொம்ப டீப்பாக அந்த ரூட் கேனல் வழியாக உள்ளே போய் திடீர்னு அந்த நர்வ்ஸுக்குள்ளே டச் ஆகுதோ அப்போ நமக்கு ஒரு பெயின் சடனாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வலி நம்மளுடைய பல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் பல்லை தாண்டி நரம்புக்கு போகும்போது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுடைய பிரெயின் ரொம்ப அதிகமாக சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. 1967 ஜான் ஷெஃபர்ட் பேரன் அப்படின்ற ஒருத்தர் இல்லைன்னா இந்நேரம் அவங்களால ஏடிஎம்முக்கு போய் பணத்தெல்லாம் விட்ரால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சதே இவர் தான். இப்போ இந்த ஏடிஎம்முக்கு போகும்போது நம்ம என்ன பின்னு போட்டோம் அப்படின்னு யோசிச்சா டப்பு நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா அது 4 டிஜிட் பின் அப்படின்றதுனால 4 டிஜிட் தானே, நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? 1 2 3 4 0 0 0 0 இப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இவர் கண்டுபிடிக்கும் போது அந்த ஏடிஎம் பின்னு 6 பின்னாக இருக்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க ஒய்ஃபால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்தினால, யார் இவரோட ஒய்ஃபால் 6 டிஜிட் ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அதை 4 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஏடிஎம் மிஷின்லையும் 4 டிஜிட்டாக வந்துருச்சு. இவர் ஒரு வேளை ஒய்ஃபு மறக்கிறாங்களே அப்படின்றதுக்காக பண்ணாங்களா, இல்லை ஒய்ஃபுக்கே மறக்குது அப்போ மற்றவங்களுக்கு மறக்காதா சரி அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணாரான்னு தெரில. ஆனால் ஆக மொத்தத்தில் பண்ணிட்டாருங்க. நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மொபைலை எதுக்காக வாங்குவீங்க? யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்காக, டெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக, இல்லை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவோம். ஆனால் முன்னாடிலாம் டெலிஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி யார்ட்டையாவது பேசுகிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் மெசேஜ் அனுப்புறதுக்கு பேஜர் அப்படின்னு தனியாக ஒன்று இருந்துச்சு இல்லையா? சரி, இப்போ இந்த டெலிஃபோன் எடுத்துப்போமே. இந்த டெலிஃபோனை எடுத்து நம்ம அளவு அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிறோம். ஆனால் அலெக்சாண்டர் கிரஹாம்பிள் தான் முதல்ல டெலிஃபோனை கண்டுபிடிச்சாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை தான் ஹலோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் கொடுமையை பாருங்கள், அப்படி அலெக்சாண்டர் கிரஹாம்பிள் என்ன தான் டெலிஃபோனை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவருடைய அம்மா கிட்டேயோ அவருடைய ஒய்ஃபு கிட்டேயோ பேசவே முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே காது கேட்காது. இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் என்னதான் இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு டெலிஃபோன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவரால் அவங்க அம்மாட்டையும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் டெலிஃபோனில் பேச முடியல அப்படின்ற வருத்தம் அவருடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சான். God will be with you. இதுக்கான அர்த்தம் என்ன? கடவுள் உங்கள் கூடயே இருப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போ குட் பாயும் இந்த God will be with you ஒன்றுன்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது பிரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படின்னா சரி, கடவுள் உங்கள் கூடயே இருப்பார், God will be with you அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால சட்டுன்னு சொல்லணுன்றதுக்காக அப்படியே சுருக்கிட்டே வந்திருக்காங்க. God will be you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அது குட் பாய் ஆச்சு. இப்போ குட்டும் போய் அது பாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி எங்கேயோ இருந்தது, இப்போ எங்கேயோ வந்துருச்சு. இப்போ குட் பாய் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஓகே, நமக்கு டாட்டா காட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கான அர்த்தமாக இருந்ததே வேறு, அந்த அர்த்தமே மாறிப்போச்சு. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. So finally நம்மளோட ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.